என்னது? Look here, இது கம்பெனி எதிக்ஸ். நீ அட்வான்ஸ் பே பண்ணாதான் நிஷா போடு உனக்கு பிக்சர்ஸ் அனுப்புவா. அதெல்லாம் சரி, அந்த நிஷா நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்கல்ல? ஒரு நிமிஷம். எங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ப்ராஜெக்ட்னு போய் சொல்லி வாங்கியிருக்கேன். அதுலேயும் நான் பண்ணுற மேட்ரு இதுதான். ஸோ ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யுவர் ஃபார் யுவர் அட்மோஸ்ட் கோஆப்ரேஷனுங்க. டேய், உலகத்திலேயே அம்மா சென்டிமெண்ட் எனக்கு யூஸ் பண்ண ஆளு நீதாயா. And see, இது மேட்டர்லாம் கிடையாது. A private new dance show. உனக்காக நிஷா பொண்ணு தனியா ஒரு ரூம்ல சின்னதா ஒரு துணி போட்டுட்டு சும்மா குதிச்சு குதிச்சு ஆடும். आओ साहब निम्मल कहेगा मेरी बेटी वेटिंग. ஆமா, நம்ம என்ன கள்ளக்கடத்தல பண்றோம்? இந்த இடத்த பார்த்தா டான்ஸ் ஷோ நடக்கிற இடம் மாதிரி தெரியலையே. உள்ளே போய் பார், சூப்பர் டான்ஸ் பாப்ப. ஆமா, இங்க மரியான்றது யாரு? ஏன் என்னை பார்த்தா மரியா மாதிரி தெரியலையா? உள்ள போனி சா பேட்டி வெயிட். எங்க? உள்ள. ஏய், துட்டு கொடுத்துட்டு போ, நீ பாட்டுக்கு போற. அவ்வளவு பார்க்க இருக்கு. அவசரம் இல்லாம. அவசரத்தை பாரு. யாரோ ஊரில பிறல வராங்க போறாங்க என்னமோ செய்றாங்க. இது ஒரு வகை ரகசிய சேவை தேவை. சிலோன சிலுக்கு நிலா வந்தாடா, ஜிலேபி மீன் கணக்கா சொல்ல போனாடா. பக்கம் நெருங்க வெக்கம் நொறுங்க பல்பு தந்தாடா. மேல போட்டு சேல ஏனோ அங்க நிக்கல இங்க நிக்கல என் பேச்ச கேட்கல. சிலோன சிலுக்கு நிலா பப்பாலே சடாலே வந்தாலே பெறாலே நிச்சாரு பஜாரு ஒக்காரு குமாரு பேச்சாரு நிமோரு பிப்பாயி விபாரு உஷாரு டமாரு புட்டாளே உதாரு. அடி ஒதங்குது குழி பறிக்குது கிளி குரலில நரி சிரிக்குது. மனம் வலிக்குது பட படங்குது அடி ஒதங்குது. குழி பறிக்குது கிளி குரலில நரி சிரிக்குது. விடு விடுங்குது புடி புடுங்குது அவன் நினப்புல கட கொதிக்குது. படிக்கிற வயசுல பொண்ணை கேட்கலாம் உனக்கு. கட்டிப்பிடுறா கட்டிப்பிடுறா. ஓடி ஓடிங்க, என்ன பண்ற பாரு. ஓடி.
ஏய் எங்கடா எஸ்கேப் ஆவற? எங்கடாவா எங்கடி இங்க அடி சர்பால என்கிட்டயே வா, திரும்படா திருட்டு பயலே. காசெல்லாம் கொடுத்தாச்சுலக்கா. பேலன்ஸ் உந்திடா. இந்தா இது அவங்ககிட்ட இருந்து அடிச்சது. அவ்வளவுதான்க்கா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு இவ்வளவு காசு அதிகம்க்கா. ஏண்டா அவங்கிட்ட அடிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு அந்த டிராமா வேஷமெல்லாம்? இதுவரை கடிச்சதெல்லாம் செல்லாது. இனிமேல் தான் அடிக்கவே போறோம். காலேஜுக்குள்ள தம் அடிக்க காசு இல்லனா 5க்கும் 10க்கும் அப்பப்ப எந்த மகானையாவது வச்சு இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப செஞ்சது ரொம்ப சிறப்பா இருக்குடா. நமக்கு ஜெயிலு கன்ஃபார்ம். டேய் நட்டு டேய் எனக்கு மட்டும் என்னடா இப்படி பிரவுன் ஜட்டியோட உட்காந்து ஆடின ஆசையா? ஏதோ நம்ம சென்னை கேர்ள்ஸோட ஃபேஸ்புக் பேஜ் 25th ப்ராஜெக்ட சீரியஸ் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆடு அதுவே வந்து மாட்டுச்சு. வரலட்சுமி வேணாம்னு சொல்ல முடியுமா? பாரா, அந்த நாய் பத்தி பேசினா இந்த நாய்க்கு வருது. மச்சான் நல்ல சரக்கு சாப்பிடணும். நச்சுன்னு ஒரு டாஸ்மாக் சொல்லு. காசு இல்ல இல்ல சரக்கு வேறவா? டேய் கிடைச்ச காசுல அந்த பொம்பளை கொடுத்தாச்சுல்ல. ஆடாடா இவனோட சரியான உப்புசமா போச்சே. மச்சான் அந்த போனை கொடுறா. டா நான் பண்றேன் மச்சி. போன அவனும் போறோம். ஹலோ ஏய் ஹாட்டி என்னடா எப்படி இருந்துச்சு ட்ரீட்மென்ட்? இதெல்லாம் உங்க வேலை தானா? அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க? கூப்பிடாதப்பா, உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம், அதை பார்த்துட்டு கால் பண்ணு. ஓகே எங்க ப்ளீஸுங்க என்ன விட்டுருங்க. இந்த போட்டோஸ் மட்டும் நெட்ல வந்தா எங்க அம்மா செத்தே போயிடுவாங்க. உங்க கால வேணா விழுறங்க. நீங்க ஐடியா பண்ணி தூக்குற அளவுக்கு நான் கேஷ் பார்த்து இல்லைங்க. நான் பாவங்க, எங்க அம்மா ரொம்ப பாவங்க. என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுங்க. ஐயோ தயவு செஞ்சு நெட்ல விட்டுறாதீங்க. என்னடா நெட்டு கிட்டுன்னு இவனே ஐடியா கொடுக்குறான். ரொம்ப புத்திசாலியா இருந்தா இப்படித்தான். ஏய் ஹாட்டி, நீ உடனே 2500 என் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணுங்க. இல்லைன்னா இஷ்டப்படியே டுமாரோ இன்டர்நெட்ல இளம் பெண்ணுடன் வாலிபர் ஜட்டியோட ஜல்சான்னு ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாத்துலயும் போடுவோம். So my baby, hurry up. 1500 deposited to your account. டேய் டாக்டர் வாயன் மரண வயதுல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்டா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா? என்னன்னு போய் பாருங்க. என்ன அது நடு ரோட்ல பொண்ணு படுத்து கிடக்குது? மப்பு சார் ஃபுல் தண்ணியில கிடக்குது. யோ பொண்ணு இல்லையா பையன்யா? என்னையாச்சு? ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் உயிரோட தான் சார் இருக்கான். ராம் ஏய் ராம் புடிடா. யாரா நீ எல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சவனா அவன்? ராம்
காது கேட்கலடா. ஏய் காது கேட்கலடா. ஏய் காது கேட்கல. ஏய் காது கேட்க மாட்டேங்குதுடா. டாக்டர், நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. உங்க அனுபவத்துல பார்த்து குணப்படுத்த முடியாத உங்களுக்கே விசித்திரமான கேஸ் ஏதாச்சும் இருக்கா? 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், என்ன பார்த்தா. நார்மலாகவே நான் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் இவன் சொல்கிறத கேட்டு சீரியஸாகவே சிரிச்சிட்டேன். ஏன் டாக்டர் உங்களை பற்றி தெரிஞ்சோம் எப்படி உங்களை பார்க்க வந்தாண்ணா? சார் ரைஸ் ஆகுறாரு. லேசாக நடக்கண்ணா. இப்போ நான் கூப்பிட்டு உடனே உட்காந்து கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே 5 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். மாறா, அது என்ன 5 செகண்ட்ஸ்? ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. கரெக்டாக 5 செகண்ட் சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக லேட்டாக தான் கேட்கும், லேட்டாக தான் புரியும். ஆரம்பத்தில் எனக்கும் இது சினிமாட்டிக்காக தான் இருந்துச்சு. பட் தென் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா இட்ஸ் பாசிபிள். நமக்கு கேட்குற சப்தங்கள் எல்லாமே சில மைக்ரோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்ம மூளை புரிஞ்சுக்குது. அதில் பாருங்க, நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் அவனோட மூளையில் இருக்கிற ஹியரிங் சென்டர் பாதிச்சு. இந்த ஹியரிங் ப்ராசஸ்ல எல்லா ஸ்டேஜையும் தாண்டி கடைசி ஸ்டேஜில் அவனோட மூளையில் சவுண்ட்ஸ் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட்னா குத்து மதிப்பா ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் அவனுக்கு புரியும். 5 செகண்டா? இது ஆடியோ ப்ராசஸிங் டிசார்டர்ல ஒரு வகைன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் நானும் உங்களை மாதிரி தான் சிரித்தேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் இறக்கி பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. அவனும் டயர்டாகி கொஞ்ச நாளில் வராமலே போயிட்டான். பாவம், இப்ப எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ? அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, அப்புறம் தெரியும் அவ பாவமா இல்லை அவனை சுற்றி இருக்கிற நம்ம பாவமான்னு. சுருக்கமாக சொல்லணும்னா இவன் ஒரு டியூப் லைட். இன்னைக்கு சுவிட்ச் போட்டா நாளைக்கு தான் எரியும். ஏய் சுடுதண்ணி, எங்கடா இருக்கிற? ஜனங்களாம் வந்துக்கிறேன்ல, எங்கடா போயிட்டேன் இவன்? டீ கடையை வச்சு நீ சுறுசுறுப்பே இல்லாம அப்புறம் டீல எங்க இருக்கும் சுறுசுறுப்பே? வல்ற அப்படியே டீ போட்ட வேண்டியதுதான். அகர அட யாரா இது? ஏம்பா வேவை போட்டு வச்சு தான் வந்து உக்காந்துட்டேன். பிள்ளைங்களா அதுக்குள்ள வெடிச்சு முடிச்சிருச்சு. போய் அந்த அணுகுண்டு எடுத்துட்டு வரலாமா? சும்மா சுடு தண்ணி விக்கிறோம். பட்டாசு வைக்கிறது என் சூதா கச்சிதாடா உங்களுக்கு. ஒரு நாள் வாங்கடி, ஜட்டு உள்ளார சுட தண்ணி ஊத்தி விட்டுறேன். ஐயோ புள்ளிங்களா,
கருமம் புச்சவனே, கட்டி பூச்சி விளையாட நான் தான் கச்சனா உனக்கு. அடிங். ஏய் ஏய் ஏய். அரே பைத்தியக்காரனா இருப்பானோ? எவன்டா அந்த வேலை? நேத்துதான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து தேடி வந்து சார் 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 எவ்வளோ நேரம் சார் உங்களை எழுப்புறது? இந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. One minute. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. சார் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஓகே. லூஸ் ஆயிடுவேன், ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாலோ? போமா. அப்பா ஐயோ. சார் ப்ளீஸ் வெயிட். பாமா பாகா மரி கசரி சார் ப்ளீஸ் வெயிட். மரி கசரி பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச. பாமா பாகா மரி கசரி பாமா பாகா மரி கசரி பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச பாமா பாகா மரி கச. டாக்டர் சார், நான் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா சார்? ப்ளீஸ் டாக்டர். Emma, look, this is not going to happen. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமலே எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களே ப்ளீஸ். நாங்கெல்லாம் காமெடி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. விட்டுருங்க தயவு செஞ்சு. ஒவ்வொரு பேஷண்ட்டும் தன்னோட வலியை மறக்கிறதுக்கும் சாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்து எங்க மேல நம்பிக்கை வச்சு ஏதாவது விமோசனம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்கள உங்க தெரப்பியில உட்கார வச்சு வாட் தெரப்பி இஸ் தட்? ஆர்ட் தெரப்பி சார். உங்க ஆர்ட் தெரப்பியில உட்கார வச்சு டெய்லி படம் வரைய சொன்னா வியாதி சரியாயிரும்ல? நாம டிபேட் பண்ற நேரத்துக்கு நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்க்கும் ஒத்துக்காம இருக்கிற ஒரு பேஷண்ட் தாங்க. உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Look, I don't have time for this crap. 10 நாளா ஃபாலோ பண்ற 10 நிமிஷம் ப்ளீஸ். See, just 10 minutes. ஓகே. யோ பாரி. யோ ஏனுங்க சார், இவங்கள வார்ட் நம்பர் 49 கூட்டிட்டு போ. ஆகட்டுங்க சார். நான் கொஞ்ச நேரத்துல அங்க மீட் பண்றேன். ஆமா. தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஏமா அந்த ஆள் உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காகவே அந்த வார்டுக்கு போக சொல்லியிருக்காரு. அந்த அம்மா ஒன்று 10-15 நாள் புட்டுக்கும். அது சாப்பிட்டே 20 நாள் ஆச்சு. சோறு தண்ணி இல்லை, மருந்து மாத்திரை கிடையாது.
எல்லாம் வீம்பிக்கினே பண்ணுது. என்ன வீம்போ என்ன பிரச்சனையும். ஹலோ டேய் மச்சான், என்னாச்சு? டாக்டர் பாத்தியா? வர வண்டி வேற மச்சான் சூப்பர் ஃப்ளாப்டா. ஏண்டா அந்த ஹாஸ்பிடல்ல பத்தி நல்ல அது ஆடியோ ப்ராசஸிங் டிசார்டர் இல்லையாமாடா, வேற ஏதாவது பிரச்சனையா? இன்ஃபேக்ட் என் பிரச்சனைக்குன்னு பேரே வைக்கலையா. வந்ததுக்கு ஒரு ஃபிகரை பார்த்தது தான் மிச்சம். மா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டு நாளாச்சாமே, பயங்கர அடம் பிடிப்பீங்களாமே. மச்சான் நான் அப்புறம் பேசுறேன். நான் உங்களை சாப்பிட சொல்ல போறதில்ல, தூங்க சொல்ல போறதில்ல. நாம கொஞ்சம் படம் வரையலாம். ஓகேயா? 10 நாளைக்கு முன்னாடி கேளை போட்டுக்கும் போல இருக்குது. இதுதான் தெரப்பியோ? நாம இப்போ ஒரு பெயிண்டிங் விளையாடலாம். நீங்க வின் பண்ணா நான் உங்களை சினிமாவுக்கோ பீச்சுக்கோ கூட்டிட்டு போவேன். ஓகே? பாடி ரெடி பண்ணாடி. இந்த படத்தை பாத்தீங்களா? இது யாருன்னு தெரியுதா? நான் தான். அவ்வளவா எனக்கு வரைய வராது, ஆனா இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் சந்தோஷமா. அதே மாதிரி உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத எனக்கு வரைஞ்சு காமிங்க. சரிமா சரிமா, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அப்போ உங்க டிராயிங்க காமிங்க. ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ, நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். உங்க ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சிருக்காங்க. வாமா எஸ். ஹலோ, சார், நீங்க பேசுறது கேட்கல சார். பேசுறதுக்கு நேரம் இல்ல. நாங்க அங்க வந்து அந்த பாம்பை சார், டிஸ்போஸ் பண்றதுக்கு டைம் இல்ல. உண்மை உனக்கு இன்னும் கேட்கல 10 சார். நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. உங்க ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பாம்பை ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்க? ஹலோ 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 ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கிறது பவர்ஃபுல் RDX டைப் C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பாம். இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. வெரி டேஞ்சரஸ். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? உடனே எல்லாரும் ஹாஸ்பிடல். உங்க ஹாஸ்பிடல்ல பாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். பாம்பா? பாம்பு இல்லைங்க, பாம். மாமா C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பாம். இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்க போகுது. பாம் 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 பாம். ஹலோ 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 மேடம், இந்த ஹாஸ்பிடல்ல பாம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே யார் எடுத்து பேசுனது? டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. பக்கத்துல யாராவது நல்லா ஃபாஸ்டா ஓடி செயல்படுற மாதிரி ஜென்ஸ் இருக்காங்களா? ஹலோ பேக். சார் சார், ஐயோ இங்க யாருமே இல்ல. சார் சார் சாரா. நான் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்றேன். இந்தாங்க, உடனே வார்ட் நம்பர் 10க்கு ஓடுங்க. ப்ளீஸ் புடிங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? போங்க ப்ளீஸ், போங்க. அப்பா, உடனே வார்டு நம்பர் 10க்கு போங்க. வார்டு நம்பர் 10க்கு பக்கத்துல தான் UPS ரூம் இருக்கு.
பாம் அடிச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய? பதட்டப்படாம நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. பாம் கவரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு டைமர் இருக்கும். அதுக்கு கீழே ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் இருக்கும். அங்க 2 வயர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்னு ரெட் வயர். எனக்கு இது தேவைதானா? நான் யாரு? எனக்கு இந்த பாமுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு கண்ணை காமிச்சான்னு இப்படி பாமை தூக்கிட்டு வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ளவாவது நான் வெறித்தனமா சேவை செய்யறத ஒரு தடவையாவது அந்த பொண்ணு பார்க்கணுமே. அதுல ரெட் வயரை கட் பண்ணுங்க. பதட்டப்படாம நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. பாம் கவரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு டைமர் இருக்கும். அதுக்கு கீழே ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் இருக்கும். அங்க 2 வயர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒன்னு ரெட் வயர், இன்னொன்னு கிரீன் வயர். தெரியுதா? இருக்கு இருக்கு. அப்புறம் என்ன? ஹலோ. ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள போன கீழே போட்டு தொலைச்சிட்டேனே. என்னத்தை சொல்லி தொலைச்சானோ? எல்லா சத்தமும் நமக்கு லேட்டா தான் கேட்கும். ஆனா சங்குதர சத்தம் மட்டும் நமக்கு முன்னாடியே கேக்குது. ஏதாவது பதில் சொல்லுங்க சார். எந்த வயரை புடுங்க சொன்னான்னு தெரியலையே. சரி, பாரபட்சம் பார்க்காம 2 வயரை புடுங்கிட வேண்டியதான். எடுத்துடுச்சா? யாரும் பதட்டப்பட வேண்டாம். அது உண்மையான பாம் இல்ல, வெறும் சோதனைக்காக செய்யப்பட்டது. அடிச்சா நிர்பயா, நீ இன்னும் தூங்கல? சாப்பிட்டியா? ஏன் சாப்பிடல? எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கம்மா. இந்த பொடுசுங்க மட்டும் நீ வரமா சாப்பிட மாட்டேங்குதுங்க. சாரிடா, இன்னைக்கு அக்கா உங்களுக்கு செம்ம கதை வச்சிருக்கேன். கதை இல்ல, நிஜம். போலாமா? போலாமே, வாங்க. அப்புறம் என்ன யாருக்கு அப்படி செஞ்சாங்களா? அந்த பொண்ணு மச்சான். அந்த பொண்ணுக்காக ஐயட்ட விட செய்யலாம். அது என்ன உனக்கு மட்டும் இப்படி நடக்குது? காலேஜ்ல படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்னா தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா உனக்கு மட்டும் சேடு பிஞ்சிருச்சு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது இவர் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பாம் வச்சு மிரட்டுறாங்களாமே. அந்த மாதிரி யாராவது பாம் வச்சிட்டாங்கன்னா எப்படி நம்மளையும் பேஷண்ட்ஸை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு செயல்முறை விளக்கமாமாடா. இது ஓன் கொஸ்டினுக்கு ஆன்சர். என்னது எப்ப வருமோ? மண்ணாங்கட்டி பாவம், அந்த பேஷண்ட்ஸ்லாம் எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்களா. ச்சே. பொதுவா இப்படி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அலாரம் இன்டிமேஷன் எல்லாம் கொடுப்பாங்களே, அது போட்டுடா. அவ கட்டுடா. எந்தச்சிடா. ஆஹா, கவிதடா கவிதை. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆன் தி வே. அப்புறம் இந்த போலீஸ் யாருமே ஒண்ணுமே செய்யலையா? செய்யலையாவா? டாக்டர்ஸ், நர்ஸுங்க, பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம்
போட்டு அடிக்காத குறை. பாவம் அந்த போலீஸ் ஏதோ நினைச்சு எதையோ செஞ்சு வேற எதுவோ நடந்துருச்சு. யாரக்கா அப்படி பாக்குற? ஏய் அது எப்படிடா கண்டுபிடிச்ச? அதுதான் கடை சொல்லும் போது லேக் வந்துச்சு. ஓ அதான் அந்த பாம் எடுத்த ஆளு. பாவம் பாவம் வாக்கி டாக்கிய கையில கொடுத்து பேச சொன்னப்பவே பயந்து தலை தெரிச்சு ஓடனான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு வந்து வாக்கி டாக்கிய புடுங்கினான். ஹீரோ மாதிரி ரிஸ்க் எடுத்து பாம்ப கண்டுபிடிச்சா புஷ் ஆயிச்சா? கொஞ்சம் பேக்கு மாதிரி தான் ஆயிட்டான். அந்த கூட்டத்திலேயே எனக்காக பரிதாபப்பட்ட ஒரே ஜீவன் அது பொண்ணுதாப்பா. அவ்வளவு ஒரு அன்பு, பாசம், பரிவு. மதர் தெரேசா மாதிரி, கஜினி அசின் மாதிரி, சன்னி லியோன் மாதிரி. மதர் தெரேசா மாதிரி, கஜினி சன்னி மச்சான் கேட்டுடுச்சுடா. அக்கா அந்த அம்மாக்கு சரியாயிடுமாக்கா? இன்னைக்கு தான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் டீன் மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா தெரப்பி கண்டினியூ பண்ணி கண்டிப்பா குணமாக்கிடலாம். ஆக்சுவலா ஆர்ட் தெரப்பின்னா என்ன தெரியாதா? மனசு கஷ்டப்படுறவங்க அவங்க கஷ்டத்தை வெளியே சொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லாமலே வச்சு வச்சு மனசு இறுகி உடம்பெல்லாம் கெட்டு போய் சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க. இவங்களையெல்லாம் நம்ம தெரப்பி மூலமா ஃபர்ஸ்ட் வரைய வைக்கணும், அப்புறம் அவங்க கஷ்டத்தை பேச வைக்கணும், அப்புறம் அழ வைக்கணும். மனசு லேசான உடனே சிரிக்க வைக்கணும். மனசுக்கு ஸ்மைலி போட்டா தானா குணமாயிடுவாங்க. This is I am. This is அவள். நடுவுல டைம் பாம் வெடிச்சதுல ஆச்சு லவ் பாம். ஆமாக்கா, அந்த ஆளு ஏன் நீ சொன்ன உடனே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாம் எடுக்கணும்? அவ்வளோ தைரியசாலியா அவன்? அதான்டா எனக்கும் புரியல. பார்க்க கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருந்தான். ஒரு வேளை உன் மேல ஒரு ஜொல்லோ. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இல்லையா பின்ன, நம்ம ஸ்கூலுக்கு வெளியே மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான ஒரு பிச்சைக்காரன். அவன் நம்ம ஹாஸ்டல்ல மூக்குஞ்சிக்கிட்டே சமையல் பண்ணுவானே குக்குசாமி அவன். அப்புறமா நம்ம டெய்லி கார்டனுக்கு மந்தரிக்க வருவானே சுப்பையன். அவங்க எல்லாருக்கும் மேல ஒரு கண்ணுக்கா. பிச்சைக்காரன், சமையல்காரன், மருந்து அடிக்கிறவன். டேய் என்ன வச்சு காமெடிக்கு இப்படி பண்றியாடா நீ?
disgrace your name. Lift your mighty hand, cast him out of your servant, Reagan Therese Company. So he may not Lift your mighty hand, cast him out of your servant, Reagan Therese Company. So he may no longer. சார் நிறுத்துங்க சார் 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 இதுதான் சார் டாக்டர் மௌலி இங்க யாரோ செகுடாமே அவருக்கே தெரியாம அவரை டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் வந்திருக்காரு. Shut up, you bloody idiotic goose. He is not deaf. அவன் செகண்ட் இல்ல. He has just got APD. Audio processing disorder. பிரச்சனை அவன் காதுல இல்ல, அவன் மூளையில. நான் வீட்டுக்குள்ள வந்ததே தெரியாம, நான் கொடுத்த எந்த சவுண்டுக்குமே அசையாம, எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருந்த இவங்கள விட ராமுக்கு நல்லாவே காது கேக்குது, சொரணையும் இருக்கு. என்ன கொஞ்சம் லேட்டா என்ட்ரி ஜம்புக்கு 3 செகண்ட்ல ரியாக்ஷன், ஸ்பூன் 1க்கு 4 செகண்ட்ல ரியாக்ஷன், ஸ்பூன் 2 3க்கு 3.5 செகண்ட்ல ரியாக்ஷன், டிவிக்கு 5 செகண்ட். மொத்தத்துல உனக்கு ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு நேரத்துல கேக்குது. எங்கன்னா என் பேர் மௌலி, டாக்டர் மௌலி. ஊர்லயே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர், சேர்மன் எல்லாமே. பட் நாட் த சீஃப் டாக்டர். எல்லாரும் என்ன என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டருக்கு பெரிய மனசு, ஆனா கை சரியில்லை. அது என்ன அப்படி சொல்லிட்ட? இந்த போறாரே டாக்டர், இவருக்கு தாத்தா மட்டும் தான், அப்பா அம்மா கிடையாது. அப்படியா? ஊட்டில இருக்கிற டீ எஸ்டேட்ல முக்காவாசி இவங்க தாத்தாவோட தான். அப்படியா? டீய வித்தமா பணம் பார்த்தோமான்னு இல்லாம பேரனா டாக்டர் படிக்கணும்னு ஆசையா. படிக்கட்டும். ஊர்ல இருக்கிற எல்லா டிகிரியும் தன்னோட டீ எஸ்டேட்டை வித்து வித்து வாங்கி கொடுத்தாராம். ஒரு வழியா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஹாஸ்பிட்டலையும் திறந்தப்புறம் பேஷண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர், என் புள்ளைய காப்பாத்துங்க டாக்டர், காசை முழுங்கிட்டா டாக்டர். 10 வயசு பையன் காசை முழுங்கி பேச்சு மூச்சு இல்ல. ஐயோ, ஏற்பாடு பண்ணுங்க. சுமார் 3 மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் ஒரு வழியா டாக்டர் காசை எடுத்தாரு. காசு எடுத்த சந்தோஷத்துல காசோட சேர்த்து வேற முக்கியமான ஒன்னையும் டாக்டர் சேர்த்து எடுக்க, ஐயோ என்னாச்சு? பையன் பொழைச்சுக்கிட்டான். என்ன? ஆனா பேச்சு வரல. அப்படி என்னத்தை எடுத்தாரு? இன்ன வரைக்கும் டாக்டர் அந்த பையன் வாயிலிருந்து எதை எடுத்தாருன்னு அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆத்தி, இப்படி எல்லாமே நடக்கும்? பேச்சு வராததால அந்த பையனோட ஆளுங்க ஊர் மக்கள் எல்லாரும் காண்டாகி ஹாஸ்பிட்டல் அடிச்சு வச்சு தர மட்டமாக்கிட்டாங்க. பல கனவோடு பேரனை படிக்க வச்ச தாத்தாவுக்கு ஊருக்குள்ள ராசி இல்லாத டாக்டர்னு பேர் வாங்கி கொடுத்ததுதான் மிச்சம். அந்த துக்கத்திலேயே தாத்தா செத்து போயிட்டாரு. அடப்பாவுமே. சாகிறதுக்கு முன்னாடி இனிமே வைத்தியங்கிற பேர்ல நீ எந்த ஒரு பேஷண்ட் மேலயும் கை வைக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை மட்டும் பார்த்தா போதும். அந்த ஹாஸ்பிட்டலோட பர்மனன்ட் சீஃப் டாக்டரா தன்னோட எஸ்டேட்லயே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டரான ராமசாமி மக செல்வாவை வேலைக்கு வச்சாரு. அப்ப இருந்து இப்ப வர சீஃப் டாக்டர் செல்வா கண்காணிப்புல ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல மரியாதை வந்துச்சு. ஆனா அவரோட தாத்தா எழுதி வச்ச அக்ரிமெண்டால தன்னால டாக்டரா பேருக்கு தான் இருக்க முடியுதுன்னு நினைச்சு டாக்டருக்கு ரொம்ப சோகம். ஐயோ பாவம் டாக்டர். ஆனா டாக்டர் இல்ல. டாக்டர் பேரை பாரு, டாக்டர் பட்டத்தை ஒண்டி பெருசா போட்டுப்பாரு. என்னன்னா
டாக்டர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவர் கைராசி இல்லாதனால அவருக்கு பேரு பெரிய மனசு, ஆனா சின்ன கை. இப்படியே ஊர் முழுக்க என்னை பத்தி தப்பா நினைச்சு என்னை எந்த பேஷண்ட்டுக்கும் வைத்தியம் பார்க்க முடியாம பண்ணிட்டாரு எங்க தாத்தா. அதுக்கு டாக்டர் செல்வாவும் ஒரு காரணம். இவ்வளவு நாளா என் திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கேஸ் நம்மளை தேடி வராதான்னு காத்துக்கிட்டு இருந்த எனக்கு நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனத சாமி கண்ணி என்கிட்ட சொன்னான். உன்னோட கேஸ்ல ஏதோ விசித்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். உனக்கே தெரியாம உன்னோட டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணேன். உன்னுடைய பிரச்சனையை குணமாக்க நீ நிறைய டாக்டர் பார்த்துருக்க, ஆனா கடைசியா என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. அங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உன்னை விட போறதில்ல. உனக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை பிறவில இல்ல, தற்செயலா ஒரு விபத்தில் நடந்த பாதிப்பு. அதை ஈஸியா குணமாக்கலாம். முள்ளால தான் எடுக்க முடியுன்ற ஒரு சின்ன பிரின்சிபல். உனக்கு பிரச்சனை காதுல இல்ல, மூளையில இருக்கிற ஹியரிங் சென்டர்ல. எந்த இடத்துல உனக்கு ஷாக் விழுந்துச்சோ அதே இடத்துல திருப்பி ஒரு ஷாக் கொடுத்தா உனக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னால மட்டும்தான் முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். உன்னை வச்சு என் வாழ்க்கையோட ஓட்டையை அடைச்சி என் லட்சியத்தை பூர்த்தி செஞ்சிருந்தேன். பண்ணுவியாப்பா? சார் கோஆபரேஷன் நாங்க பண்றோம் சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல ராமோட கேஸ் ஃபைல் வேணும். தோ ஒரு நிமிஷம். டேய் அது நீ எக்ஸ்ரே பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கடா. அது இல்லாம எந்த டாக்டரும் பார்க்க முடியாது. பார்த்தாலும் எவனும் நீ வியாதி சொல்லி புரிய வைக்க முடியாதா? சார் இனிமே இவர் தான் உன் டாக்டர். ஆமாண்டா, நீயும் டாக்டர் தேடி அலைஞ்சி உன் காதோட சேர்த்து காலம் தேஞ்சு போச்சு. இவருக்கு பேஷண்ட் இல்ல, உனக்கு டாக்டர் இல்ல. இது ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு மார்னிங் 10:30 we will see in the hospital. என்ன பணம் வேணும். பணமும் கிடையாது, மண்ணும் கிடையாது. இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் உனக்கு கிடைக்கிறதையும் கிடைக்காம பண்ணுவேன். என்ன சத்தமா பேசுற? பிஸியா இருக்கியா? ஆமா, நான் பிஸியா தான் இருக்கேன். நீ போன் வை. சாமிக்கண்ணே சார், மணி எடுங்க. இத்தனை நாளா இல்லாம திடீர்னு வந்து உயிரை வாங்கிக்கிறான் இவனெல்லாம். நீ யார சொல்ற? வேற யாரு? நம்ம ஹாஸ்பிட்டலோட டாக்டர் மௌலி தான் சொல்றேன். ஓ, அவரு டாக்டர் தானா? மெதுவா பேசிடி, யாருக்கு அதுல விழுந்துற போகுது. வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல வீட்டுக்கு போற கலை தெரியுது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்ய? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ஓனர் இந்த பக்கமா போவாரு. எல்லாரும் அவங்க விஷ் பண்ணுவாங்க. நீ மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலா விஷ் பண்ணணும். ஸ்பெஷலானா? எல்லாரும் விஷ் பண்ணும்போது குட் மார்னிங் டாக்டர்னு விஷ் பண்ணுவாங்க. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் தூக்கல டாக்டர் அழுத்தி குட் மார்னிங் டாக்டர்னு விஷ் பண்ணணும். அப்படி பண்ணா அப்ப தாண்டி அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஒரே மாசத்துல எங்கேயோ கொண்டு போயிருவாரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆச்சு டாக்டர். நான் கூட இது வரைக்கும் உங்களை இங்க பார்த்ததே இல்ல டாக்டர். இத மாதிரி ஒண்ணு டாக்டர்னு கத்த சொன்னது யாரு? தோ அவங்கதான். அவனை என்ன உள்ள வந்து பார்க்க சொல்லு. என்ன ராஸ்கல், என் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு என்னைய காட்டி ஓட்டு ஓட்டுறியா? டாக்டர், உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? பொதுவாக உங்களை டாக்டர்னு கூப்பிட்டு தானே சந்தோஷப்படுவீங்க. உன் நக்கலு இடக்கு மடக்கு எல்லாத்தையும் வேற யார்த்தையா வச்சுக்க. யூ ஆர் சஸ்பெண்டட். ஒரு மாசத்துக்கு நீ வேலைக்கே வரக்கூடாது. அது டாக்டர் செல்வா சொல்லிட்டேன். டேம் இட், சம்பளம் தரது நானு, சலாம் போறது அந்த கூ. டாக்டர் கூமுட்டுக்கான்னு சொன்னேன். யூ ஆர் டிஸ்மிஸ் ஐசே. சமிக்கண்ணே வேணாம் டாக்டர். இந்த ராஸ்கல் வெளிய தூக்கி போடு. எடுத்துட்டு போ. டாக்டர் நீங்க பண்றது சரியில்லை. யோ வாங்கய்யா. வேணாம். யோ வாயா. டாக்டர் வாயா. வேணாம் டாக்டர். வாயா. யோ போயா. போ.
சார் என்னாச்சு? என்ன பிரச்சனை? நத்திங், ஆல் வெல். என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்னை பார்க்க ஒரு பேஷண்ட் வரதா சொன்னாங்க, அவருக்காக தான் வெயிட்டிங். பேஷண்டா? டாக்டர் செல்வா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரம் பார்த்து நீங்க யாருக்காவது ஏதாவது செய்ய போய் சொல்லியா? செய்ய போய் ஒழுங்கா அவன் வேலையை மட்டும் பாருங்க. சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என்னையா மிரட்டுறியா? இது ஏன் ஹாஸ்பிட்டல், இது பேரை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். நீ ஊசி போற வேலையை மட்டும் பாரு. எனக்கு பேஷண்ட் வர நேரமாச்சு. என்னோட பேஷண்ட் வந்தாச்சா? சார், இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இதுல யார் உங்களோட பேஷண்ட்? நீங்க டாக்டர் வந்தாச்சு உள்ள போலான்னு சொன்ன உடனே ஒரு ஆளு ஆடி அசைஞ்சு நின்னு நிதானமா வருவாரு. அவர்தான். ஐயோ, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. டாக்டர் வந்தாச்சு, நீங்க எல்லாம் உள்ள போலாம். டாக்டர் வந்தாச்சு, நீங்க எல்லாம் உள்ள போலாம். சார், நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலியை போய் பாருங்க. சார், நான் சொல்லி அவர் மைண்ட் பண்ணாமலே போறாரு. அவனே தான். டோன்ட் வரி, he will be coming. சார், நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலியை போய் பாருங்க. ஏய், இவ அந்த பாம் பாட்டி தானே? ஆமாண்டி. ஆமா, அன்னைக்கு நடந்த குழப்பத்துல மண்டை கிண்ட குழம்பிருச்சோ? சமையனே சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா? ரெடி சார். ஆபரேஷன் எக்யூப்மென்ட் ரெடியா? ரெடி சார். கம் லெட்ஸ் கோ. தம்பி, டாக்டர் உங்களை கூப்பிட்டு சொன்னாரு. என்ன? ஆபரேஷன் தியேட்டருக்கு. என்னையா? ஆபரேஷன் தியேட்டருக்கு. ஆபரேஷன் வாங்க. அப்பா வர சொல்லிட்டு போறே. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் தம்பி. முதல்ல நீங்க வாங்க. சொல்லிட்டு போறே. வாங்க தம்பி. வாங்க சொல்றதே. வெல்கம் ராம். என்னடா அவன் ட்ரீட்மெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பேக் மாதிரி நிக்கிறேன்னு பாக்குறியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரெயின்ல இருக்கிற ஹியரிங் சென்டர்ல ஒரு சின்ன ஷாக்கு. அந்த ஷாக்கை இன்னொரு ஷாக் விட்டு சரி பண்ணிடலான்னு சொன்னேன்ல. அதான் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு இருக்கேன். பயப்படாத, இது வெறும் சவுண்ட் ஷாக். நான் உன் கண்ணை கட்டி விட்டுருவேன், கையை கட்டி விட்டுருவேன், இந்த ஹெட்போனை உன் காதல மாட்டி விட்டுருவேன். உனக்காகவே நான் செஞ்ச ஸ்பெஷல் ஹெட்போன். நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது இதுல 100 மடங்கு அதிகமா சத்தம் கேட்கும், அலறும், தாங்க முடியாது. அது உன் மூளையில இருக்கிற ஹியரிங் சென்டரை போய் ட்ரிகர் பண்ணி ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். நீ பழைய நிலைமைக்கு திரும்பிடுவே. புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சிடும். என்ன சார்? அண்ணே, டாக்டரே உங்களை கொஞ்ச நேரம் செவுட்டு மிஷின் ஆஃப் பண்ணிக்க சொன்னாரு. நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பேஷண்ட்டுக்கு வித்தியாசமான முறையில் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிட்டல் சுற்றியும் குப்பண்ணா யாரு கேட்டுட்டே வருவார். குறிப்பா அவருடைய கண் கைகள் கட்டப்பட்டிருக்கும். யாராவது கழட்டி விட்டீங்கன்னா அப்படியே உங்க வேலை கிழிஞ்சது, வீட்டுக்கு போயிடணும். ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் என் தலையெழுத்து. சார், டாக்டர் செல்வா சாருக்கு நீங்க ஃபோன் பண்ணலையா? ஃபோன் பண்ணாமையா இருப்பேன்? யூஎஸ்ல கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. வந்ததும் இந்த கண்ட்ராவியெல்லாம் சொல்லணும். சரி, புடிமா வேணா. ராம், நல்லா கேட்டுக்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல உனக்கு தடைனா சப்தங்கள் தான். அதையும் மீறி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்றியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. பட் ஒன் கண்டிஷன், நீ குப்பண்ணாவை கூட்டிட்டு வர வரைக்கும் ட்ரீட்மெண்ட் will be continue. சார், இவர் உண்மையிலே படிச்சத டிகிரி வாங்கினாரா? என்ன ரியாக்ஷன் இல்லை? இருந்தாலும் எனக்கு மேல மூடு இருக்குதா? சார், இங்க குப்பண்ணாங்கிறது யாரு சார்? தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார்.
என்னப்பா இதுக்கே ஊசி போயிட்டே? சார் நீங்க இப்படி அது இது ஊதுனீங்க எப்படி சார் அவங்க பேசுறான்னு கேட்கும்? இதெல்லாம் மீறி அவங்க பேசுறத நீ கான்சென்ட்ரேட் பண்ணி கூப்பனாவை கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு மெண்டல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாத மேன். ப்ளீஸ் சார் என்னால முடியல, என்ன விட்டுருங்க. கோ மேன், டோன்ட் கிவ் அப். ரன் வேற வழியே இல்ல. மேடம் சார் சார் மேடம் யார் இந்த குப்பனை எனக்கு இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் மேடம். சார் 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 ப்ளீஸ் 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 கொஞ்சம் இந்த கையை கொஞ்சம் கழட்டி விடுங்க ப்ளீஸ். என் ட்ரீட்மெண்ட்டுக்கு தடையா இருக்க யாரா இருந்தாலும் ஹாஸ்பிடல் விட்டு உடனே வெளியேறலாம். சார் கொஞ்சம் கழட்டி விடுங்க சார். சார் சாரி சார் டேய் குப்பண்ணா எங்கடா இருக்க? சார் இந்த குப்பண்ணா எங்க சார் இருக்கா? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல 10 வருஷமா ஒர்க் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் யாருமே அந்த பேர்ல இல்லையே. மேபி இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க யாராவது, சமையல்காரவங்க, தோட்டக்காரன், பெயிண்ட் அடிக்கிறவன், இப்படி யாராவது இருக்கலாம். சார் ரொம்ப தண்ணி தெரிக்குது, கொஞ்சம் காஃபி தரீங்களா? ஓ மேடமா, ஓ அப்படி யாரும் இல்லையா? டேய் பரதேசி, வழி சொல்லும் போது நீ அது இது ஊதுனா எனக்கு எப்படா கேட்கும்? ஊதாது நீ மட்டும் என் கையில கடிச்சா என் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. நீ என்னடா சொல்லிக்கோ, எனக்கு நீ சரியாகணும். எவனா இந்த குப்பை நாளுக்கு கூட்டிட்டு போங்கடா. டே நீங்க பெயிண்டர் தானே? இந்த குப்பை நாள் இடத்துக்கு கொஞ்சம் குடிப்பாங்க நானே. எனக்கு தெரிண்டா, ஆனா சொல்ல மாட்டேன். அண்ணே அண்ணே ப்ளீஸ் நே அண்ணே அண்ணே. நாசமா போனவனே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ தேடுற ஆளுக்கு காது கேட்காதுடா. சவுட்டு மிஷினை வச்சுன்னு தோட்டத்துல புல்லு வெட்டின்னு இருப்பான், போய் பாரு. உன்னதாண்டா டேய், உன்னதாண்டா. ஹலோ ஹலோ, ராம், are you okay? என்னடா பண்ற? டேய் டேய் என்னடா பண்ற? குப்பனவா நீங்க? குப்பனவா நீங்க? குப்பனவா நீங்க? குப்பனவா நீங்க? நான் குப்பனே நீங்க அப்பனே. என்னடா என்னடா குப்பனா என்னடா என்னடா உடா.
நான் பாக்குறேன். யாரை கேட்டவன் கண்ணை கட்டி விட்ட? யாரை கேட்டவன் கையை கட்டி விட்ட? நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு தெரியுமா? மலையேற நேரத்துல நரி மாதிரி வந்து கெடுத்துட்டிய. Who are you? வார்டு நம்பர் 49ல இருக்கிற அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்க சார். ஐயோ அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா தலையாட்டாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா கையை ஆட்டாதீங்கம்மா. உங்களை சார் ப்ளீஸ் அவங்கள விடுங்க. நான் உங்களை கோஆபரேட் பண்ண வைக்கிறேன். 15 நிமிஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேனே கிடைக்க மாட்டேங்குது. என்னமா வேணும் உங்களுக்கு? இதோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்டமே. கண்ட இடத்துலயும் கண்டதை கிறுக்கி வைக்கிறது பைத்தியம் மாதிரி. அழுத்தி புடிமா கொஞ்சம். டாக்டர் உதயன் போய் நிறுத்துங்க. இங்கே வந்துட்டீங்களா சார்? இது வேற கேஸ் சார், உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். Go on. என்னமோ பண்ணி தொலைங்க. தலங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா சேவரெல்லாம் உங்க பையன் மேல இருக்கிற கோவமா? கிரையான் தீர்ந்துருச்சு. இந்தம்மா நம்ம நிறைய படம் வரைஞ்சு எல்லாரையும் திட்டி தீத்துடலாம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, சரியா? சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எக்ஸலண்ட். இவங்க வந்தா இந்த ஆர்ட் தெரப்பியை நான் ஜெர்மனில படிச்சிருக்கேன். ஆமா சார், திஸ் இஸ் சோ குட். இது இந்தியா கொண்டு வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தா இந்த பயலுக்கெல்லாம் சொல்லி கிள்ளி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கே ஆர்ட் தெரப்பி கொடுக்குற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனா நீங்க கரெக்டா பண்றீங்க. ஐ லைக் யுவர் அப்ரோச். தேங்க் யூ சார். ரொம்ப நம்பிக்கையோட செய்றீங்க. இன்னில இருந்து இங்கேயே உங்க ஆர்ட் தெரப்பியை ஏன் ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூடாது? சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. தேங்க் யூ சார். இவர் யார் டாக்டர்? இவருக்கு என்ன பிரச்சனை? இவனா உள்ள சொல்றேன். கொஞ்சம் விடுங்கப்பா, கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். ஏன் எப்படி பண்ணீங்க? என்ன எப்படி பண்ணுவாங்களா? என்னோட ட்ரீட்மெண்ட் கோஆபரேட் பண்ணாம என்ன அடிக்க வர? நான் தான் கோஆபரேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் வாழ்க்கையில் தேஞ்சு போன சமயத்தில் நீலா மாதிரி இந்த பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்படியாவது கிடைக்கணும்னு நப்பாசில் இருந்தேன். இப்படி என் வீக்னஸை சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? உன் வீக்னஸ் என் ஸ்ட்ரென்த், பலவீனமே பலம். சார் 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 கண்ணு தெரியாத மக்களுக்கு சவுண்ட் மட்டுமே வச்சு அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நீயும் சேர்ந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன். உனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஜொல்லுன்னு கிளீனா புரியுது. எனக்கு உன் காது ஜவ்வு மேலதான் ஒரு கண்ணு. ஒழுங்கா என் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணா உன் காதல் வாழ நான் கேரண்டி. இல்ல போட்டு கொடுத்துருவேன். கால் கை நல்லா இருந்து
ஒரு மாதிரி பார்க்க சுமாரா இருக்கிறவங்களே இந்த காலத்து பொண்ணுங்க கோமாளி வரத பாக்குறாங்க. இந்த லட்சணத்துல டியூப்லைட் மேட்டர் சொன்னேன். ஹாய், ஐம் ஹேமா. பிளைண்ட் பீப்புள் ஈஸியா வாக் பண்றதுக்கு நீங்களும் அவரும் கஷ்டப்பட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறீங்களாமே? டாக்டர் சொன்னாரு. ஐம் so proud of you. உங்களுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்க, நான் செய்றேன். ஓகே? உங்க பேர் என்ன? ஹலோ, இங்க லைன் சரியா கிடைக்க மாட்டேங்குங்க. ஹலோ, என் பேர் ரா. ஏய் ராமா, நேத்து நீ காட்டின ஃபீலிங்க்கு நாளன குறையாம இன்னைக்கு ஆக்ஷன்ல இறங்கும், சரியா? இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம அவ ஹாஸ்டல் முன்னாடி இருப்போம். உன்னோட அவளை சேர்க்கிற வரைக்கும் தான் எங்க பாடு. அதுக்கப்புறம் எல்லாம் நீ ஏன் பாத்துக்கணும்டா. காதல்ல விழுதுக்கு ரெடியாயிக்கோ. சரிடா. நீ போற போக்கிலே போ மாமா, அவன் வந்து ஜாயின் பண்ணிப்பா. என்ன மாமே? டேய் இங்கதான்டா. டேய் எப்படா? டேய் டேய் மச்சான், எப்பரா இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா? ஜர்க்காடி என்னடா பண்றது? டேய் அந்த பொண்ணு வராடா. எப்பா, இவனுக்கு இப்படி ஒரு ஃபிகரா? மச்சான் செம்மடா. டேய் புடி ஓடு மாமு, ஏதாவது சொல்லி எங்கேயாவது கூட்டிட்டு போ. சாத்துறா சொதப்படா செல்லும். ஆல் தி பெஸ்ட். சாக்லேட் தான்டா. நீ கிளாஸ்க்கு போயிட்டு வா, நான் வாங்கி வைக்கிறேன். சரி. டாக்டர் மௌலியா இந்த லூஸ் இது கால் பண்ணிட்டே இருக்குது. எப்பா, உன் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ட்ரீட்மெண்ட் வேண்டாம் சாமி, என்னால் ஆனதை நானே பார்த்துக்கிறேன். எவ்வளோ வாங்கி தருவ? நிறைய வாங்கி வைக்கிறேன். ஓகே. என்ன சந்தோஷமா? நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. அக்கா, அக்கா நீ ஒன்றும் ஃபாலோ பண்ணுறாங்கக்கா. டக்குன்னு திரும்பி பார்க்கற, ஸ்லோவாக திரும்பி பாரு, சரியா? சோக்கு இதாண்டா அவரு, நான் சொன்னேன்ல. யாரு மருந்தடிக்கிறவனா? டேய் சிச்சி, வந்து விற்கிறவரா? டேய் லூசு, நான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் பாம்பெல்லாம் எடுத்து. யாரு மொக்க வாங்கினா? அவனா? அவர்தான். அவர் எங்க இங்க? டேய் எதுக்கு ரிவர்ஸ் வர? முன்னாடி போடா மூதேவி. இந்த சைட் அடிக்க வந்திருப்பானோ? சேச்சே, இஸ் a gentleman. டாக்டர் சொன்னாரு. அவனை பார்த்தா எனக்கு எங்கேயோ இருக்கு. இல்லடா, நான் தான் சொன்னேன். ஹாய் சார், இங்க இங்க எங்க இங்க? வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ரெண்டு பேரும் ஒண்ணா போலாமே? நோ சார், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. நெக்ஸ்ட் வீக் சண்டே சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹர்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். ஆட்டோ 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 ஆட்டோ. அண்ணே, மயிலாப்பூர் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறோம். சார், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. அதானே உங்களுக்கு தெரியாதா? இந்த கம்பல்ஸ் ஸ்கூல் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு பெரிய சுத்தி வந்தா ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியும். அங்க இருந்து இங்க பார்த்தா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல. நெக்ஸ்ட் வீக் சண்டே சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல அசோக் பாட போறான். அதுக்கு ரிஹர்ஸ் பண்றதுக்கு மியூசிக் கிளாஸ்ல விட போறேன். செத்தாண்டா சேகர். சொல்லு டாக்டர். போனே அடிக்கல, போன் பேசுறான் பாரு. ஓ, அப்படியே சொல்லவே இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த நிலைமை முன்னாடி தெரியும். கூல் டவுன், டோன்ட் வரி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவு, நாளைக்கு வந்த போது அவ்வளவுதானே. ஓகே, see you, take care, bye bye. அதுவும் இல்ல,
நேத்துல இருந்தே டாக்டர் நாங்க பண்ற ப்ராஜெக்ட் விஷயமா கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் தான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வா. டேய் பூடா பூடா. டேய் பூடா. அடோ அடோ. நான் போற வழியில் பஸ் ஸ்டாப்ல தான் இறங்கணும். கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ். அசோக் போனே மச்சான் சூப்பர்டா. அடி தூள் கலப்பு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு பூரா அந்த பொண்ணோட இருந்து எப்படியாவது அசத்துடுறா. நாங்க இப்ப வந்துடும்டா. ஒரு முக்கியமான வேலை. எஸ்கேப் ஆயிட்டானுங்களே. அதான் ஒன்று முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஆனால் மனசில் இதை வச்சுக்காம கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டா. இன்னைக்கு மட்டும் சமாளிச்சுட்டேன். உனக்கு எதை வேணா பலி. உங்க ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பிளைண்ட் பீப்புளுக்கு சவுண்ட்ஸ் வச்சு சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நானும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உங்கள் அளவுக்கு இன்னும் ட்ரை பண்ணல. கிழிஞ்சதுவோ பேசிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் எப்போ கேட்டு புரிஞ்சு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக கண் இல்லாதவங்க காது கேட்காதவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசுலேருந்து அழுக வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ நீங்க என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். உங்களோட முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒரு கிரேட் கேள்வி. நான் ஃபீலிங் ஆயிட்டேன். ஐயோ இந்நேரம் பார்த்து ஒரு கதையும் தோண மாட்டேங்குதே. எப்படி சமாளிப்பாரோ? மாட்டேங்குச்சு. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம் 90 வயசு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சுச்சு வந்துருச்சு. சுச்சு போகும்போது ஒரு நாய் குறுக்கால வந்து அந்த நாய் வரட்ட எங்க பாட்டி ஓடும்போது கால் தடிக்க கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. இந்த கடைக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸா? அது எப்படி நீங்க கேட்கலாம்? பிகாஸ் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்படி நாய் கத்துறது தெரிஞ்சு தானே கேக்குறீங்க? நாய் கத்துறது கேட்டா போதும் இல்லையா? பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையா? ஓ ஐ சாரி. ஆட்டோ ஸ்டாப். அப்ப இருந்து கண்ணு இல்லாதவங்களுக்காகவே சார் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சார் அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. சார் என் வாழ்க்கை தியாகம் பண்ணேன். அப்பதான் டாக்டர் மௌலி சந்திச்சேன். அவங்க மியூசிக் கிளாஸ் வந்துருச்சு. நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். உங்க ஸ்டோரி கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு சோகம். உங்க பாட்டியை பத்தி சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. பாவம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ. எனிவே டேக் கேர். மறுபடியும் சந்திப்போம். வா அசோக். நீ என் கையில் ஒரு நாள் மாட்டுவேடி. சார் ஆட்டோ கட் பண்ணுங்க சார். என்ன திடீர்னு கிளம்பிட்டா? அவ்வளோதானா? சேர்ந்தாப்புல 1 மணி நேரம் கூட என்னால் அவ கூட சமாளிக்க முடியல. இதுலேருந்து நான் போய் ஒரு நாள் முழுக்க அவ கூட இருந்து என்னை புரிய வச்சு என் லவ்வை சொல்லி கஷ்டம்தான். பேசாமல் வந்த வழியே அதே ஆட்டோவில் திரும்பி போட வேண்டியதான். நமக்கெல்லாம் இங்கே லவ் கிவன்.
என்ன இங்கே நிக்கிறீங்க? போகல? என்ன? அசோக்கு வேற கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுமாமா. வெயிட் பண்றதா இல்ல எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ஒன்னும் புரியல. என் கூட பீச்சுக்கு என் கூட பீச்சுக்கு வரீங்களா? போலாமே. மெல்லவா மெல்ல கொல்லவா உந்தன் விரல் மீது நானும் மழையாகும் நேரம் எல்லாமே பூத்தாடும் அழகழகா கொஞ்சம் சொல்லவா என்னை சொல்லித் தரவா உன் பார்வை நிலவில் குளிர்கால இரவில் ஓரிலை என நான் அலைந்திட அடடா அடடா மெல்லவா மெல்ல கொல்லவா உந்தன் விரல் மீது நானும் மழையாகும் நேரம் எல்லாமே பூத்தாடும் அழகழகா கொஞ்சம் சொல்லவா என்னை சொல்லித் தரவா உன் பார்வை நிலவில் குளிர்கால இரவில் ஊரிலே என நான் அலைந்திட அடடா அடடா யார் உடல் யார் யார் நிழல் யார் சொல்லக்கூடுமா யான் வரை நீ படவும் வரை நான் நில்லத் தோணுமா அருகே உனை எதிரே கண்டேனடி விண்மீனும் கைகூடும் நேரம் என் வானம் எல்லாமும் உன் பார்வையாகும் கண்ணீரின் மௌனங்கள் கேட்கின்ற நேரம் கண்ணே என் முன்னெல்லாம் பன்னீரின் தாளம் மெல்லவா மெல்ல கொல்லவா உந்தன் விரல் மீது நானும் மழையாகும் நேரம் எல்லாமே பூத்தாடும் அழகழகா கொஞ்சம் சொல்லவா என்னை சொல்லித் தரவா உன் பார்வை நிலவில் குளிர்கால இரவில் ஓரிலை என நான் அலைந்திட அடடா அடடா டைம் ஆச்சு. வாங்க.
வாங்க போலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் அண்ணே அண்ணே ஒண்ணு எவ்வளோ? ஒன்றாங்க. என்னங்க? ஒரு முழம் மல்லி. என்னக்கா நீயே வாங்கிக்கிற? ஏன் வாங்கி தர ஆள் இல்லையா? அடி பிச்சிருவேன். பேச்ச பாரு. போடா. புடிங்க. போலாமா? எது போலாமாவா? பீச்சுக்கு வந்தீங்க, பஞ்சு மீட்டை சாப்பிட்டீங்க, சுண்டல் சாப்பிட்டீங்க, மக்கசோளம் சாப்பிட்டீங்க, போலாம் வாங்குறீங்க, அவ்வளவுதானா? வேற என்ன? பீச்சு கூப்பிட்ட உடனே நான் ஏன் வந்தேன்னு நினைக்கிறீங்க? உங்க கூட சுத்தவா? தனியா வரதுக்கு பயம். உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவரா தெரிஞ்சீங்க. சரி, நமக்கு இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சுன்னு அப்படியே உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். காஃபி சாப்பிடலாமா? ஓகே ஓகே ஓகே, நான் அப்புறம் சந்திக்கலாம். ஓகே ஓகே. என்ன சார், கரெக்டா காசு கொடுக்கிற நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிட்டீங்க? அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதான் பிரச்சனையே. அம்மாக்கு அப்பா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். ஹிஸ்டீரியா பேஷண்ட் அம்மா. ஒரு நாள் அப்பாவோட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை வச்சு யாரோ ஏதோ கதை கட்டி விட அம்மாவுக்கு ஏறிக்குச்சு. ஏன் வெளிய போய் பேசுன? ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய பண்ண தெரியல. நீ எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். ஓகே, ஒரு சாரி மட்டும் சொல்லிடு ப்ளீஸ். ஆனா நீ பண்ணலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அம்மா ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அப்புறம் நான் அம்மாவை பார்க்கவே முடியல. அம்மா இருந்த அதிர்ச்சியில அப்பாவும் கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நமக்குள்ள நடக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு டைம்க்கு உடனே ஒரு சாரியோ தேங்க்ஸோ சொல்லிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். தேவையில்லாத ஈகோ வந்து தடுத்து நிமிஷங்கள் தள்ளி வர சாரி, வருஷங்கள் தள்ளி வர தேங்க்ஸ், சாகுற வரைக்கும் வழியாமலே போற கண்ணீர், இப்படியே போய் போய் எல்லாம் ஈகோ. இதுலயும் சில பேர் இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. சொன்னா உங்க கிரீடம் குறைஞ்சிடும். Actually, I hate all these people.
சாரி ஆகுது தேங்க்ஸ் ஆகுது. எனக்கு குட் மார்னிங் சொன்னாலே குட் ஈவினிங்ல தான் கேட்கும். ஐயோ கடவுளே, எனக்கு ஈகோ இல்லை, ஹியரிங் ப்ராப்ளம்ங்கிறது இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? 10 வயசு குழந்தையா அனாதை ஆயிட்ட என்ன உதவும் கரங்கள் வித்யாகர் சார் தான் எடுத்து வளர்த்தாரு. அங்கேயே படிச்சு வளர்ந்தேன். படிச்சு முடிச்சுட்டு எல்லார் மாதிரியும் சுயநலமா வேலைக்கு போக பிடிக்கல. அதான் நான் கஷ்டத்துல இருந்தப்போ கிடைச்ச ஹெல்ப்பையும் அன்பையும் நான் இப்போ 4 பேருக்கு ஷேர் பண்றேன். அழகான வாழ்க்கை. சாரி 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 டயத்துக்கு சொன்னா. Ram, I don't know. I'm so happy today. சுதந்திரமா ஃபீல் பண்றேன். சேஃபா. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஹலோ ஹலோ கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. எப்ப பார் போன்ல. அப்படி யார்கிட்ட பேசுறீங்க? சாரி சாரி சாரி. ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி சாரி. ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். உங்களை முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பவே எனக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் ராம். என்ன இப்படி டெய்லியும் பீச்சுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம். வீக்லி அட்லீஸ்ட் மந்த்லி. ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? எனக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. பாவம் கலந்த ஒரு பரிதாபம் கலந்த ஒரு அட்ராக்ஷன். நான் இப்படி யார்கிட்டயும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் ராம் ராம், என்ன இப்படி டெய்லியும் பீச்சுக்கு கூட்டிட்டு வருவீங்களா? டெய்லியும் கஷ்டம். வீக்லி அட்லீஸ்ட் மந்த்லி. ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? நான் இப்படி யார்கிட்டயும் கேட்டதில்லை. உங்களை பார்த்தா கேட்கணும்னு தோணுச்சு. ராம் 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 ராம். என்ன மச்சான் எவ்வளவு கட்டாலும் திரும்ப மாட்டான். அவன் நம்மாளு மச்சி. நம்மாளா? என்னடா சொல்ற? ராம் ராம் ஹலோ. டேய் எங்கடா இருக்க? இப்ப சொல்றேன். டேய் ஏறா, சீக்கிரம் ஏறா. போடி.
டேய் வரும்போதுக்கு மொத்த போறாங்க டக்கு வண்டி எடு போ 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 உனக்கு என்ன வேணும்? என்ன விட்டுடு. Please. என் dress அ கொடுடா. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நீ சொன்ன என்ன இருக்க நீ உடனே கிளம்பி நம்ம திருமலையில் இருக்கிற பில்டிங்க்கு வா. ஹேமாவை கண்டுபிடிச்சாச்சு. டேய் இதெல்லாம் ஓ வேலை தானா? உன்னை என்ன பண்ண மாட்டான்? மச்சி ஒரு வாரமா நீ ஹாஸ்பிடலும் போல இவன் போன் எடுக்கலன்னதும் இவனை விட்டுட்டு வேற டாக்டர் கிட்ட போகணும்னு நினைச்சு காண்டா இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். உனக்கு என்ன பாவம் செஞ்சு நானு? ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு காது நல்லா கேட்கணும்னு நினைச்சு தப்பா? ஹேய், எத்தனை நேரமா இதே சொல்லிட்டு இருப்பேடா. அதான் ராம் வந்தா சொல்றேன்னு சொன்னேன்ல, எங்க வச்சுக்க சொல்றா. அந்த பொண்ணை என்ன பண்ண? நான் தோத்துட்டேன். ஐ ஆம் எ ஃபெயிலியர். என்னால ஒரு நோயாளியோட நம்பிக்கை கூட சம்பாதிக்க முடியல. என் மேல நம்பிக்கை இல்ல. நீ காது கேட்காம பஸ்லயோ லாரிலயோ அடிபட்டு சாவுடா. டாக்டர் நீங்களா அது? நீங்க இப்படிலாம் செய்வீங்களா? நீங்க கைராசி இல்லாதவரா இருக்கலாம், ஆனா உங்க மனசு எனக்கு தெரியும். ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க, அவன் மட்டும் கிடைக்கல நான் உண்மையிலே செத்துருவேன். டேய் எனக்கு தெரியாதுடா. சும்மா உன்னை வர வைக்கிறதுக்கு ஒரு கோபத்துல சொன்னேன். இவனுங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க மாட்டாயினுங்க. என்னடா எப்படி இருக்கீங்க? ரெக்கார்ட் டான்ஸ் வாயன்களா? போட்டோஸ் பாத்தீங்களாடா? என்ன ஆட்டம் போட்டீங்க, என்னையே அந்தர் பண்ணிட்டீங்களடா. இப்போ அனுபவிங்க. டேய் சார் 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 ஹலோ. டேய் டேய் மச்சான் என்ன சொல்றான்? டேய் இரு, யார் அவன்? நம்ம இவனுக்கு கோபம் வர மாதிரி எதுவும் செய்யலையே. சும்மா ஜாலிக்கு சில்லற காசுக்காக மட்டும் தானே செஞ்சோம். எப்ப இந்த வேலையை பார்த்தா? மச்சான் போன்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்குமே. டேய் ராம் போன் கொடு. என்னடா எப்படி இருக்கீங்க? ரெக்கார்ட் டான்ஸ் வாயன். சஞ்சயோட வாய்ஸ். போட்டோஸ் பாத்தீங்களாடா? யார் இது சஞ்சய்? என்ன ஆட்டம் போட்டி. சொல்றோம் டேய் வாடு வாடு கோஆபரேஷன் பண்ண மாட்டேங்கிறா. அடிக்கிற அடியில கொஞ்ச நேரம் தான், அப்புறம் பண்ணித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் ஆளோட 6 வீடியோ சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கே. சஞ்சய் டேய் தப்பு பண்ணாதடா. நீ பண்றது பாவம்டா. அவன் நல்லவன்டா. விட்டுறா அந்த பொண்ணை. அப்பா நீ எப்ப அங்க போன? அப்பா நீ எங்க இருந்து வந்திருப்பா? அப்பா பாருடா இவனே ஒரு வேஸ்ட், இவனுக்கு ஒரு பையன் வேற. டேய் ட்விஸ்ட் கொடுக்காதீங்கடா. டேய் கண்ணா உனக்கு பணம் எவ்வளவு நேரம் கொடுத்துறேன்டா. அந்த பொண்ணை விட்டுறா. எவ்வளவு தடவை உன்னை ஹாஸ்பிடல்ல பார்க்க வந்தேன். உன் டிரைவரை விட்டு வேற மறந்துடல. சாரிடா, உன் மேல இருக்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டா. சாரிடா. இப்ப சாரி கேக்குறல. நீ மட்டும் இப்ப அந்த பொண்ணை விடல, உன் அப்பனை கொன்னுடுவேன் நானு. ஐயோ கொன்னுடுங்க. டேய் போடு, என் அப்பனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க.
என் சார்புல அந்த ஆளுக்கு 2 செருப்படி வேணாலும் கூட வளவளன்னு பேசாம உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா உன் ரெக்கார்ட் டான்ஸ் குயின். அதான் அந்த பரதேசி ராமு நீங்களும் உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. டேய் கெஸ்ட் ஹவுஸ் எங்கடா இருக்கு? அதான் என் அப்பா அங்கதானே இருக்கான், அவங்கிட்ட கேளு சொல்லுவான். சஞ்சய் டேய் குட் கேர்ள். பி a smart girl, ஓகே? உன்னை ரேப் பண்ண தூக்கிட்டு வரல, ஜஸ்ட் ஒரு வீடியோ. என்னோட ஆப்ஜெக்டிவ் இந்த வீடியோவை செல் பண்ணி காசு பார்க்கணும், அவ்வளோதான். உனக்கு வேணாலும் காசு தரேன். இட்ஸ் அ கிரேட் இண்டஸ்ட்ரி, நோ? யூ கேன் மின்ட் மணி. இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்ததே போகல என்னோட குரு. அந்த குருவுக்காக ஒரு சின்ன கிஃப்ட், இந்த பாரு. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ நீ யாராலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. உனக்கு தேவை அன்பு, கொஞ்சம் கவனிப்பு, உனக்கு தேவை பாசம். என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். இந்த தெரப்பி பருப்பி எல்லாம் என்கிட்ட வேணாம். பார்த்தேன் என் அப்பா ஹாஸ்பிட்டல்ல, உன்னையும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் மென்டல்லாம் இல்லை, புரியுதா? இன்ஃபேக்ட் நான் ரொம்ப தெளிவானவன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? ஐ டோன்ட் நீட் லவ், ஐ டோன்ட் நீட் அஃபெக்ஷன், ஐ டோன்ட் நீட் மணி டூ. எனக்கு த்ரில் மட்டும்தான் வேணும். என்னாச்சு பாஸ்? அவங்க வந்துட்டாங்க. அவனுங்களை ஜட்டியோட உட்காரவை, நான் இதை வந்துடுறேன். என்னங்கடா கொஞ்சம் மோன்களா, நல்லா இருக்கீங்களாடா? உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? தெரியாம பண்ணிட்டோம். ஏதோ சில்லற காசுப்பட்டு விளையாட்டா அது எப்பவுமே எங்கள் காலேஜுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். நீங்களா தான் வெளியே வந்து மாட்டினீங்க. அதான் கொஞ்சம் சூதானமாக செஞ்சிட்டோம். அன்னைக்கு உங்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல போனதான் என் காது. அப்ப இருந்து எனக்கு எல்லாமே லேட்டா தான் கேக்குது. பார்க்காத டாக்டர் இல்ல, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, இன்னும் காது சரியாகல. 30 நிமிஷத்துக்கு மேலே தண்ணி குடிச்சிட்டேன். வாழ்க்கையை இரண்டு போய் ஒரு கோமாளி மாதிரி இருந்த எனக்கு இந்த பொண்ணுதான் ஒரு ஹோப் கொடுத்தா. என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த பொண்ணை விட்டுருங்க. அது எங்கேயாவது போய் கை கால் வழங்குற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். சத்தியமா அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பொருத்தமும் இல்லை. அந்த பொண்ணை விட்டுருங்க சார். எங்களை எவ்வளவு வேணா போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களை போட்டோ எடுத்து என்ன செய்ய? நான் கூட பார்க்காது. டு பி ஆனஸ்ட், இட்ஸ் a brilliant ஐடியா. செம்ம எக்ஸிக்யூட் பண்ணீங்க, ஆனால் கடைசியில் காமெடி பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சம் அதே கான்செப்டை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அதையே சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே ஃபேஷன், ஆனால் உண்மையிலே ஒரு பொண்ணை வச்சு.
ஊர்லேயே பிக் ஷாட்ஸை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கக்கிட்டையும் காசு வாங்கி அப்புறம் அவங்களுக்கும் கழுத்தாக கொடுத்து இன்டர்நெட்லையும் போட்டு அங்கேயும் காசு பார்த்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என் அப்பனோட ஒரு நாள் பார்த்தேன். வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யாமல் என் அப்பனுக்கு பிடிச்சதையும் செய்ய முடியாமல் எதுவுமே செட் ஆகாமல் இருந்தேன்னா த்ரில்லிங்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்த என் ஆசான்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் இவ்வளோ தூக்குனேன். நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி அவனை லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க? அதான் நாங்கள் கொடுத்த ஐடியா வச்சு டெவலப் ஆகி பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்கள் கதையை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நாங்கள் நல்லவன தானே தெரியுறோம். உங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கு கொடுக்குற பிரதிபலன் இதுதானா? நீங்களாம் ரொம்ப நல்லவன்னு கேள்விப்பட்டேன், அதான் வச்சு செய்யலான்னு. டேய், நானே அந்தர், எனக்கே அந்தர் கொடுத்தீங்களேடா. நடு ராத்திரியில சட்டியோட நாய் துரத்த துரத்த பாஸ் பார்ட்டி வந்தாச்சு. இப்போ ஒரு பெரும்புள்ளி வர போறார். அவர் கூட ஆள் ஜல்சா பண்ண போறார். ரொம்ப நேரம் இல்லை, 15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்களே கதை உடச்சிட்டு உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஷோ. அது முடிஞ்சதும் நீ ஆளை கூட்டிகிட்டு போகலாம். ம், சுட்டு 6 மாசம் கழிச்சு ரியாக்ஷன் கொடுக்குறான். பரதேசி டைசன், வெளியே போடு. ஐயோ ராம், ராம் என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ராம், என்னக்கு ராம் உனக்கு? என்ன விடுங்க டாக்டர், ஹேமா போய் ஏமாவா? ஏமா எங்க இருக்கா? என்ன விடுங்க சார், ஹேமா போய் பாரு. பயப்படாதம்மா, யூ ஆர் சேஃப். நான் போலீஸ் தான். உனக்கு என்னாச்சு? டாக்டர், உங்க பையன் ரொம்ப தப்பானவன் டாக்டர். என் காதுல சுட்டுட்டான் டாக்டர். ஐயோ, ஹேமா மேல தனியா மாட்டிட்டு இருக்கான் டாக்டர். ராம், என்ன டாக்டர்? ராம், என்ன டாக்டர்? உனக்கு காது நல்லா கேக்குது ராம். உன்னை சஞ்சய் எங்க சுட்டான்னு சொன்ன? காது கட்டியா? ஓ மை காட், ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க்ஸ் காட். சவுண்ட் ஷாக் உனக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என் ட்ரீட்மெண்ட் சக்சஸ். ஐ அம் a டாக்டர், ரியல் டாக்டர். டாக்டர், ஹேமா. சரி தவற. சஞ்சய், டேய் சஞ்சய், டேய். சார், நான் தான் சார். ஐயோ நீங்களா? சாரி சார். அப்பா கோமல உண்மையிலே பாத்துட்டா. பாடுற பர்சல் ஓ போட்டால வச்சிருக்க. சுடாடா. எந்திரிச்சு ஓடுறா. டேய் ஓடுறா. எந்திரிடா. எந்திரிச்சு ஓடுறா. டேய் ராமு, என்னடா மறுபடியும் லேட்டா ரியாக்ட் பண்ற?
அவன் சுட்டது உனக்கு கேட்கலையா? அப்ப பேசும்போது உடனே கேட்டுச்சே. ஏய், உனக்கு பாதி தானே குணமா இருக்கு. உனக்கு விட்டு விட்டு லேட்டா கேக்குது போல. பரவாயில்ல, முன்னைக்கு இது தேவையில்ல. இங்கேயும் தப்பிச்சிரு. அனாவசியமா உன்னோட பேர் இதுல வர வேண்டாம். ஏமா பத்திலாம் பயப்படாத. மேல என் போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பாத்துக்கோ. நீ வா. ஒழுங்கா அடிச்சமா கரெக்டா விழுந்தா நான் கூட பார்க்காம என்னடா டயலாக் வேண்டி கிடக்குங்க? முடியல அவளை. வாடா. ஏய் நிக்க முடியாலியா? ஏய் நிடி. நான் வந்துறோம் நிடி. நிடி. ராம் ராம் போடா நடி. டேய். ஏய் சஞ்சய் போடா நில்றா. டேய் சஞ்சய். அது மைக்க ஊத்திடா. வெளிய போடா. மைக்க போட்டு ஊத்துறடா. ஏய் நில்லு. ஏய். Hey, வா. மச்சான், நான் அந்த வீட்டு மேல சத்தம் கேக்குதுடா. எங்கடா? எங்க எங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி போறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஓடிடலாம். எங்கடா வா புஷ்யா. ஏய் இவன்ட்ட போய் தரா. நீதான் அவன நம்மால என்ன என்னடா அவன புறா. ஏய் கமல்சடா புறா விடாதே. இதுதான மச்சான். என்னடா போய் பாயில மாட்டடா. ஏய் வரா ஓடுங்கடா. ஏய் ஏய் இங்க வந்துருங்க ப்ளீஸ். இங்க வாங்க இங்க வாங்க. ஏய் நம்புங்க என்ன காப்பாத்துங்க. இங்க மாட்டியா? சாவு தண்ணி கொடுங்க. எங்க எங்க கூட வந்துருங்க. உங்களை கண்டிப்பா காப்பாத்திடுங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ். சீக்கிரம் போ. ப்ளீஸ் அவங்க வந்துருவாங்க. எங்க எங்க அங்க உட்காராதீங்க. எனக்கு காது விட்டு விட்டு லேட்டா கேட்கும். அப்புறம் நீங்க கீழே விழுந்து கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். பாத்து ஓட்டுறா. உனக்கு எப்பவுமே லேட்டா தானே கேக்கும். இப்ப மட்டும் என்ன புதுசா விட்டு விட்டு லேட்டா கேக்குதுங்க? ஆமாங்க, அந்த சடைய காதுல சுட்டான்ல, அதுல சரியா போச்சு. ஆனா பாதி தாங்க. உனக்கு எப்ப லேட்டா கேக்கும் எப்ப உடனே கேக்கும்னு எப்படிடா தெரியும்? டேய் உன்னதாண்டா. டேய் டேய் சுத்தம். டேய் எங்கடா போற? டேய்
மச்சான் அங்க பாரா. ஒரு முறைதான் வருமா மறுமுறையும் வருமா தொடருமா தொடருமா எதிர்பார்த்திருந்தேன் கண்மணியே கனவினில் உன் முகம் பார்த்திடவே நான் காத்திருந்தேன் காற்றில் திரிந்தேன் காத்திருந்தேன் காற்றில் திரிந்தேன் கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் இழுக்கிறேன் நினைவுகளில் நின்னு நின்னு நித்தம் நித்தம் காத்திருந்தேன் காற்றில் திரிந்தேன் காத்திருந்தேன் காற்றில் திரிந்தேன் கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் இழுக்கிறேன் நினைவுகளில் நின்னு நின்னு நித்தம் நித்தம் காத்திருந்தேன் காற்றில் திரிந்தேன் 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 கண்களால் போராடி கனவினை தேராக்கி இரவெல்லாம் இழுக்கிறேன் நினைவுகளில் நின்னு நின்னு நித்தம் நித்தம் அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா அவன் பாவம் ஒன்னத்துக்கும் ஆக மாட்டான் சுத்த வேஸ்ட் எனக்கே இப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் தானே வேணும் நான் வரேன் வாங்க போலாம் அவன் காலை விழுறதுக்கு என் கையை பிடிச்சிருக்கலாம்ல. சும்மா டை டூன்னு இருக்க பேசிட்டு இருக்கேன்ல.
டேய், அவரை விட்டுருங்கடா. உங்களுக்கு நான் தானே வேணும். எனக்கு எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க. டேய் தோடா டேய் என்ன பாரு அவங்கள பார்க்காதடா கரெக்ட்டா என்ன பார்த்து சுடு நமக்காக அவனை சுட சொல்றான்டா. அவன் சொல்ற நீ கேட்டு இருக்கிற உங்க கூட சேர்ந்ததுக்கு அவன் தெரிஞ்சுதானே இந்த வேலையை பார்த்துருக்கான். குறி வச்சவனை தவிர மத்தவனை தான் சுடுவானோ. டேய் கரெக்ட்டா என்ன பார்த்து சுடு அதே மாதிரி சுடு டேய் என்ன பார்த்து சுடுடா டேய் சுடுடா என்ன பார்த்து கரெக்ட்டா சுடு கரெக்ட்டா என்ன பார்த்து சொல்ற உன்னை கையெழுத்து கூப்பிடுறா. இல்ல என்ன பார்த்து சுடுடா டேய் என்ன பார்த்து சுடுடா டேய் என்ன கரெக்ட்டா என்ன பார்த்து என்ன சூழ சுட்டானே. சரி சரி வெளில இருங்க. உங்களுக்கு எல்லாம் முதல் உதவி செய்வானா? ஐயோ ஐயோ உங்ககிட்டயா ஆள உள்ள சாமி. இவனுக்கு இனி நான் தேவையில்லை. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல சந்திப்போம். சாரிடா, என்னால தானே எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன் மூஞ்சி வச்சுக்கிற? இதெல்லாம் ஒன்னால தானே. இனிமே இப்படி எல்லாம் செய்யாத. உன்னை நான் பாத்துக்கிறேன். உன் காதை ஆர்ட் தெரப்பி வச்சு நான் சரி பண்றேன். ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்க்கு வரணும், சரியா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு ஏதாவது பேசுடா டேய். இதெல்லாம் உனக்கு எப்ப கேட்டு புரிஞ்சு? நீங்க தொடரப்பெல்லாம் என் காதுல புதுசா கொய்னு சத்தம் தாங்க கேக்குது. ஓ, சுத்தமா அவுட்டா? உருவம் என்ன என் மனமே, இதழ்
திறந்து சொல் மனமே, இதயம்தானா உன் வீடு, காதல் தங்கும் விடுதியது, கடவுள் ஆலயமோ கனவின் வாழ்விடமோ, உடையன்றி என்னாவே போகும் மறந்திடாதே